வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள் டைம்ஸ் ஆஃப் 3 இலிருந்து வாசிப்பது ஆர்விஎம். இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசை கல்வி தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து குற்றம் சாட்டினார். இன்று குடியரசு தினம். தமிழகத்திற்கு மத்திய அரசின் காவல் விருதுகள் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. பினராயி விஜயன் பாஜக தலைவர் ஒருவரின் கடைக்கு நன்றி தெரிவித்ததால் கேரள அரசியலில் பரபரப்பு நிலவுகிறது. 2026 தேர்தலை எதிர்கொள்ள கேரள நிதித்துறை பட்ஜெட் தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. சுற்றுலா வளர்ச்சியை அதிகரிக்க கேரள அரசு ரோட் ஷோக்களை தொடங்கியுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ். சிறிஜகனின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டுவரப்பட்டு இன்று இறுதி சடங்கு நடைபெறுகிறது. நீதிமன்ற தினத்தின் போது மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சித்தார். ஜகாதீஷ் போஸ் தேசிய திறன் தேர்வு வழங்கல் விழாவில் 400 மாணவருக்கு பஸ் கார்டு வழங்கப்பட்டது. ஹைதராபாத் நாம்பள்ளி பகுதியில் ஒரு கட்டடை தொடர்பான பொருட்கள் கடையில் பயங்கர தீ விபத்தில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத் இலக்கிய திருவிழாவில் தொல்லியல் பண்டைய பாரம்பரியத்தை சரிபார்க்காததால் கவலையை தெரிவித்துள்ளார். ரஷ்யா வெளியுறவு அமைச்சகம் பேச்சுவார்த்தைகளை தொடர தயார் என தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் பெரிய பனிக்கால புயல் காரணமாக விமான சேவைகள் ரத்து மற்றும் பயணத்தில் பெரும் சிக்கல்கள் உருவாகியுள்ளன. ஈரான் அமெரிக்க மோதலின் பதற்றம் தொடர்கிறது என்றும் ஈரானின் ரெவல்யூஷனரி கேட் தலைவர் எச்சரிக்கை கூறியுள்ளார். ஏடிஎம்கேவை ஊழல் சக்தி என்று விஜய் விமர்சித்த நிலையில் பனையூர் பண்ணையார் என ஏடிஎம்கே பதிலடி. பிளாக் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் சம்பாதித்த விஜய் தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என ஏடிஎம்கே பதிலடி. ஒன்றிய அரசுக்கு அடிமை என்பது ஏடிஎம்கேவின் வரலாற்றிலே இல்லாத ஒன்று என்றும் ஏடிஎம்கே ஐடி விங் பதில். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்ததற்கு விஜயும் ஒரு காரணம் என் ஏடிஎம்கே ஐடி விங் பதிவு. டென்மார்க் அரசு உலோகமான சூழலில் கிரீன்லாந்தின் சுயாட்சி மற்றும் பாதுகாப்பிற்காக மேலதிக படைகள் பள்ளிக்கு அனுப்பியுள்ளது. ஐநா சபையில் கண்டன தீர்மானத்துக்கு எதிராக வாக்கு. இந்தியாவுக்கு ஈரான் நன்றி. Tensions grow as Trump's Greenland ambitions strain ties with Europe's far-right and NATO partners. German Chancellor warns the world is entering a new era of great power politics with rising geopolitical risk. Tensions grow as Trump's Greenland ambitions strain ties with Europe's far-right and NATO partners. மேலும் மாவட்டத்தில் உள்ள முக்கிய செய்திகள் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் டைம்ஸ் ஆஃப் 3 தலைப்பு செய்திகள். இனி கையிலே செய்தி. டைம்ஸ் ஆஃப் 3 செய்தியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.